மேல் நோக்கி செல்லும் விண்கலம் ஒன்றில் வாயு வெளியேறும் வீதம் 100 kg/s ஆகும். விண்கலம் சார்பாக 4500 km/h வேகத்தில் வாயு வெளியேறுகின்றது. அதாவது ராக்கெட் ஒன்று என்னைக்குதுன்னு சொன்னால் ராக்கெட் ஒன்று ரைட். ராக்கெட் என்ன செய்யுது? மேல் நோக்கி போகுதுன்னா என்ன செய்யும்? கீழ் நோக்கி கேஸ் அனுப்பும், வாயு. இது என்னண்டா வாயு தாரை அல்லது வாயு கேஸ். ராக்கெட் மேலே போகும் ரைட். அப்போ இந்த விண்கலத்திட மொத்த திணிவு தாரார் 5000 kg. சரி, விண்கலம் சார்பாக 4500 km/h வேகத்தில் நாங்கள் சொல்ல கேஸ் ஜீன் எடுப்போம், ராக்கெட்டை ஆர் எடுப்போம். என்ன சொல்கிறேன்டா, வெலோசிட்டி ஆஃப் கேஸ் ரிலேட்டிவ் டு ராக்கெட் சார்பாக வாயுட வேகத்தை தாரார் 4500 km/h ரைட். இன்னும் சொல்கிறார் வாயு வெளியேறும் வீதம்னு சொன்னால் இந்த இடத்துல திணிவு தகன வீதம், அது வாயுட திணிவு தகன வீதம். அதை நாங்கள் சிம்பலில் சொல்லுவாங்க m.ன்னு சொல்லி மேலே ஒரு குற்றி ஒன்று போடுவோம். அதில் பெருமானம் எவ்வளோண்டா 100 kg/s. அதாவது ஒரு செகண்டுக்கு 100 kg வாயுவை எரிச்சுது கீழே அனுப்புது. அதான் வாயு தகன வீதம். சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான முடிவு உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ப்ரூஃப் தேவையில்லை, முடிவு தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு ராக்கெட் ஒன்று மேலே போகுதுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு வண்டி ஒன்று வைங்களே, ஒரு கார் ஒன்று முன்னோக்கி செல்லுதுன்னு சொன்னால் காருக்கு கட்டாயம் முன்னோக்கி ஒரு பிரயோக விசை தேவை. அப்படி தான் என்ஜினில் ஒரு பிரயோக விசை தேவை. அதே மாதிரி ராக்கெட்டை என்ஜின் கொடுக்குற பிரயோக விசைன்னு சொல்கிறது தான் மேல் நோக்கி அந்த எழுப்பு விசை இல்லை உதைப்பு விசை. அதுக்கு சிம்பல் போடுவாங்க, சிலாக்கள் எஃப்னு போடுவாங்க, சிலாக்கள் ஆர்னு போடுவாங்க, சிலாக்கள் என்னு போடுவாங்க. இந்த எண்ணுன்னு சொல்கிறது என்னண்டா, என்னன்னு சொல்கிறது உதைப்பு விசை. ராக்கெட் என்ஜின் கொடுக்கும் உதைப்பு விசை. இதுக்கான சமன்பாடு ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்கிறது VGR தடவைகள் m.। இது நேரடியாக தெரிஞ்சுக்கணும். இது நேரடி. அதாவது VGRன்னு சொன்னால் என்னது? அதாவது ராக்கெட் சார்பாக வாயு வெளியேறும் வீதம். தெளிவாகும். ராக்கெட் சார்பாக வாயு வெளியேறும் வீதம் அதை யாரால் பெருக்கும்டா, திணிவு தகனம் அடைகிற வீதம். அதாவது வாயு தகனம் அடைகிற வீதத்தில் பெருக்கினா இந்த எண் வரும். இப்போ சொல்லுங்க, VGRன்னு சொல்கிறது யார்? இந்த கேள்வி சொல்கிறார் 4500 km/h. இப்போ 4500 ஒரு 5/18 தடவைகள் m.। எவ்வளோ? 100. அப்போ இவ்வளோ நியூட்டன். என்னை 5/18 பெருக்கினு சொன்னால் நாங்கள் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றுக்கு மாற்றணுமே. இவரை நாங்கள் சுருக்கினா ஒரு 18, 9ஆல் சுருக்கினா 2 முறை, இவர் 9ஆல் சுருக்கினா 5, அப்போ 500. இவரை 2ஆல் சுருக்கினா இங்கே 50. ஆகவே எண்ட பெருமானம் எவ்வளோ வரும்? 5 25 25 தர 5 125. அப்போ 1 2 3 நியூட்டன். இதுதான் எண்ட பெருமானம். ஆகவே இந்த ராக்கெட்டுக்கு இதில் நிறைய பேர் விட்டுற பிள்ளை என்னென்னா, இந்த விசைகள் மார்க் பண்ணக்கூட யாரை மறக்கிறது? ராக்கெட்டை நிறைய விசையை மறக்கிறது. இதில் நீங்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுப்பீங்க? ராக்கெட்டை நிறைய விசையை மறந்துப்பீங்க. எண் சரியாகிக்குது. எண் ராக்கெட்டை பாரம் உண்டிக்குது. ராக்கெட்டை திணிவு எவ்வளோ தாரார்? ராக்கெட் 5000 கிலோ. 5000 கிலோண்டா 50000 நியூட்டன். இந்த ராக்கெட்டுக்கு நீங்கள் மேல் நோக்கி F=ma என்ற சமன்பாடு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறது? 1,25,000 - 50,000 சமன் திணிவு எவ்வளோ? 5000. ஒரு தொடக்க ஆறுமுடுகள் தான் கேட்டிக்குது. அப்படி தான் தொடக்க ஆறுமுடுகள் தானே, அந்த தொடக்க ஆறுமுடுகள் தான் கேட்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல 1,25,000 50,000 போனால் 75,000 சமன் 5000A. 5000A. அப்படி நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரும்? சுருக்கினீங்கன்னு சொன்னால் ஏட வேல்யூ 1 2 3 1 2 3. அப்போ 75 5ஆல் பிரிச்சா 15 மீட்டர் செகண்ட் -2. இந்த 15 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகள் தான் இந்த ராக்கெட்டை தொடக்க ஆறுமுடுகளாக காணப்படும். அப்போ இதில் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்ஸ் நான் சில என்னது இதில் எஸ்ஏ ஒன்று மிகுது பாஸ் பேப்பரில் உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். இந்த எண்ணுக்குரிய சமன்பாடு நேரடியாக தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணு சொல்கிறது என்னது? இந்த ராக்கெட் என்ஜின் கொடுக்குற உதைப்பு விசை, மேல் நோக்கி எழுப்பு விசை அல்லது எழுப்பு விசை.
இங்கிலீஷில் சொல்லுவாங்க டிரைவிங் ஃபோர்ஸ். அப்போ அது அடுத்தது என்னது? திணிவுடு தகனம் வீதம் தெரியும். அப்போ இந்த எண்ணுக்குரிய சமன்பாடு நேரடியாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ரொக்கெட் சார்பாக அல்ல ரொக்கெட் தொடர்பாக வாயு வெளியேறும் வீதம் அதை பெருக்கணும். யாரால்? இந்த இடத்துல வாயு திணிவுட தானம் அடைகிற விதத்தால் பெருக்கணும். ஏன் வரும்? அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன மறக்கிறதுன்னு சொன்னால் இந்த நிறை விசையை போட்டு மறக்கிறது. அதனால தான் அடிக்குறுக்க சொல்கிறது. இந்த இடத்துல ஒரு படத்து ஒரு பொருள் அல்ல தொகுதி ஒன்றுக்கும் நீங்கள் விசைப்படங்கிறீங்கன்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு வரையணும் யாருன்னு சொன்னால் அவரோட விசைப்படத்தில் நிறை விசையை வரையும். அதுதான் அடிக்குறுக்க மறக்கிற விஷயம். நிறைய விஷயம் வரைங்க, மற்ற விஷயங்களை வரைஞ்சி இயங்குற திசையில் லெஃப்ட் சமனமே போட்டால் உங்களுக்கு இதில் 6 முடுகளில் பெருமானம் 15 மீட்டர் செகண்ட் -2 வரும். அப்போ இந்த ரொக்கெட் மேலே செல்ல 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 என்ன நடக்கும்? இந்த ரொக்கெட் மேலே செல்ல செல்ல என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ரொக்கெட்டை பாரம் குறையும். என்ன சொன்னால் இனி நீங்கள் பார்த்தீங்க ரொக்கெட் வந்து லான்ச் பண்ணுற டைமுக்கும் நல்லா மேலே போகணும். ரொக்கெட்டை சைஸ் வந்து நல்லா சின்னதாகும். ஏன்டா ரொக்கெட்டை பாரம் நல்லா குறையுது, திணிவு நல்லா குறையுது. அப்போ என்ன செய்யும்? ரொக்கெட்டை திணிவு குறைஞ்சா இந்த நிறை விசையோட பருமன் குறையும். அப்போ இந்த F சமனை மேலே F மைனஸ் அந்த மேல் F சமனை மேல் சமன்பாட்டில் அந்த N மைனஸ் இதை போட்டோம் என்ஜின்னு சொல்கிறது எம்ஏ. ரொக்கெட் 6 முடுகள்னு சொல்கிறது N மைனஸ் mg/m. ரைட், N மைனஸ் mg/m. அப்போ இதில் N/m மைனஸ் ஜின்னு போடலாம். இந்த ஜி மாறாது. இந்த N என்ன செய்யும்? அதுவும் மாறாது. சிம்பிள் எம் என்ன செய்யும்? சிம்பிள் எம் போக போக ரொக்கெட் மேலே போக போக குறையும். ஆகவே இந்த டோட்டல் வெளியே கூடும். இப்போ ரொக்கெட் மேலே போக போக 6 முடுகள் கூடும். அப்போ 6 முடுகள் அதிகரிக்கும். ரொக்கெட் மேலே செல்ல செல்ல சீரான 6 முடுகள் அல்ல, அதிகரிக்கும் 6 முடுகளோடு செல்லும். 6 முடுகள் அதிகரிக்கும். ரைட். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வேக நேர வரைஃபோண்டு கேறீங்கன்னு சொன்னால் ரொக்கெட்டை இயக்கத்தோடு ஒரு வேக நேர வரைப்பு கேருங்கன்னு சொன்னால் ரொக்கெட் இயக்கத்துக்கு ஒரு வேக நேர வரைப்பு கேருங்கன்னு சொன்னால் எப்படி வரும்? ஒரு இந்த மாதிரி அது ஆரம்பத்தில் ஓய்வுலேருந்து ஸ்டெப் பண்ணணும். இப்படி தானே கிராஃப் ஒரு அதிகரிக்கிற கிராஃப் வந்து இதுதான் அதுக்குரிய ஐடியா. அப்போ